வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டாப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து வெட்டலாம், லைனிங் வெட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லைனிங்கு மெயின் பீஸு ரெண்டையுமே வந்து எப்படி வெட்டி வைக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துலேயே வந்து நம்ம ஒரு டாப்பை வந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே நான் போட்டிருந்தேன். எந்தெந்த இடத்துலலாம் பின் குத்தி இப்படி நீட்டாக எடுத்துக்கிறணும்னு அயர்ன் பண்ணி நல்லா வந்து ஷோல்ட்ரு, ஆம்கோல் சைடு, ஓப்பனு எல்லா இடத்துலையுமே நல்லா பின்னு குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை வந்து 2ஆ மடித்து போட்டு, இப்போ நான் எப்படி போட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு தையலுக்காக ஒரு பாந்தளவு, நீங்கள் எவ்வளோ தையல் போடுவீங்களோ, ஆனால் நான் வந்து பாந்தளவு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து பாந்தளவு தையல் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வந்து பாந்தளவு தான் நான் எப்பயுமே சொல்லிக் கொடுப்பேன். அது மாதிரி வந்து ஷோல்டர்கிட்ட அந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, நம்ம வந்து அந்த இடத்த தான் வெட்டுவோம். முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து தைக்கிற இடம். அது மாதிரி இது வந்து நம்ம மேலே வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் மேலே மார்க் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஆம்கோல் சைடு இந்த மாதிரி வந்து நேராக வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. தையல் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழ் நோக்கி, கரெக்டாக வந்து கீழ் நோக்கி அதை ஒட்டியே வந்து நம்ம அந்த டாப்பை ஒட்டியே வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சைடு ஓப்பன் வருது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் வர்ற இடத்துல எய்த்தாப்புல கோடு வர்ற மாதிரி, அதான் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எய்த்தாப்புல கோடு போட்ட மாதிரி. இப்போ கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான், ஈஸியாக வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம கழுத்துக்கிட்ட இருந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஷோல்டர் கடைசியில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளி வரைக்கும் எவ்வளோ மெஷர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி கீழே வந்து ஒரு 6.5 இன்ச்சு வரும். இப்போ நார்மலாகவே 6.5 இன்ச்சு வரும் டாப்புக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, மேலே இருக்கிற அளவே கீழேயும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி அளந்துட்டு இப்போ நான் எப்படி கோடு போடுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வெட்டுற பாகன்றனால, இப்போ தைச்சோம்னா நமக்கு கீழே இருக்க கோட்டுக்கிட்ட வரணும். ஏன்னா நம்ம தைச்சதை தான் நம்ம டாப்பு அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால். இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கட் பண்ணுற இடம். இப்போ முதல்ல போட்டிருக்க கோடு வந்து ரெடி அளவு. பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக கடைசி வரைக்கும், அதாவது நம்ம சைடு ஜாயிண்ட் வருது, ஓப்பன் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாந்தளவு தான் எப்பவுமே மடிப்பேன். சின்ன மடிப்பை போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் வந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. 3/4 இன்ச்சுக்கு வந்து கீழே சைடில் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மடிப்புக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, 5 நிமிஷம் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ பாதியிலேருந்து ஒரு வளைவு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கிட்ட வந்து டைரெக்டாக முடிச்சுருங்க. நம்ம ப்ளவுஸுக்கு வந்து முன்னாடியே வளைப்போம், இது வந்து அந்த கோட்டுக்கிட்ட தான் வளைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள், எண்டு நம்ம தொடுற எண்டு வளைவு வந்து அந்த கோட்டுக்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து கை வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து கழுத்து நம்ம சும்மா கட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கிருவோம். நம்ம தைக்கும்போது நான் என்ன மாடல் போடுறேன்றதை நான் தையல் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்த வீடியோ நான் போடும்போது நான் இந்த கழுத்துக்கு பேக் சைடு வந்து சாதாரண ரவுண்டு தான், ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது மாடல் போடலான்னு இருக்கேன். அது என்ன மாடல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். இப்போ கீழே வந்து மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ உயரம் வேணும், எவ்வளோ அகலம் வேணும்னு மார்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 2 டாப் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து ஒரு டாப் அளவு எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அளவு எடுத்துட்டோம்னா, இப்போ 2வது டாப்பையும் அதே மாதிரி நம்ம போட்டு வந்து வெட்டிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம மெயின் பீஸில் எப்படி வச்சு வெட்டணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. இப்போ பாருங்கள், கீழே வந்து கரெக்டாக நான் 2ஆ மடித்து போட்டு எப்படி லைனிங் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அப்படியே வந்து 2ஆ மடித்து கீழே வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா முன்னாடி இப்படி நகண்டா அந்த ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வித்தியாசம் வந்துடும். அதனால் வந்து 4 தட்டையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து தான் மொத்தமாக தான் வெட்ட போகிறேன். இந்த மாதிரி வெட்டும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 2 டாப்பும் சீக்கிரத்திலே வந்து வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து வச்சாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஃபோல்டு பண்ண பக்கம், கீழே வந்து நமக்கு வந்து ஃபோல்டு இல்லாத பக்கமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வீடியோ மொத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஆல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நிறைய வந்து ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி, லெஹங்கா எப்படி வெட்டி தைக்கிறது எல்லாமே நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன்.
அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம 2வது கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கோட்டு வழியாவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்து வந்து வீடியோவை போடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்கும். அதுக்கு தான். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, கட்டிங், ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது. அதாவது ஒரு உருப்படி வந்து நம்ம வெட்டுறோம் அப்படின்னா, அதில் தவறு ஒரு சில நேரங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி தவறுகள் வந்தாலும் நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் நம்மளோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறையா போட்டிருக்கேன். அது மாதிரி டேமேஜ் எந்தெந்த இதில் டேமேஜ், ஆல்டேஷனு எப்படி பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். நான் வந்து என்னென்ன சந்திக்கிறேனோ அதை எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீடியோவாகவே எடுத்து எடுத்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, ஏன்னா நிறைய டெய்லர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதை எல்லாமே நம்ம சமாளித்து தான் வரணும். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த காட்டன் டாப் 2 தான். இப்போ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மயில் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை வந்து நடு சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ அதை வந்து நடு சென்டரில் இருக்கிற மாதிரி மடித்து நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இதில் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு கோடு நடுவில் கோடு வருது பார்த்தீங்களா, அந்த கோடு வந்து நெட்டு கோடாக வரும். அதே மாதிரி தான் நம்ம பேக் சைடு வந்து நெட்டு கோடாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். நம்ம கிராஸாக எடுத்து கோடை வந்து மாற்றிடக்கூடாது. அதையும் நம்ம வந்து வெட்டும்போது பார்த்து தான் வெட்டணும். இப்போ இதை வந்து நான் ஏன் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் மேலேருந்து அளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் வந்து எப்பயுமே ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து கம்மியாக தான் நம்ம உள்ளுக்க வைப்போம். இது மெயின் பீஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி வேணும். அதனால் வந்து நான் மெயின் பீஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் மார்க் பண்ணி கீழே ஒரு 1 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிருவோம். ஏன்னா நம்ம தையல் போடும்போது முன்னாடி பின்னாடி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். அதனால் கரெக்டாக வந்து வெட்டிட்டோம்னா நமக்கு தையல் போடும்போது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி ஃப்ரண்ட்டில் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த முன்னாடி உங்களுக்கு வந்து பை விழுகாமல் இருக்கும். இல்லைன்னா சைடில் வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வளைவு வெட்டியே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் கோடு வந்து நேராக இருக்கிற மாதிரி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. மடித்து வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த இதில் ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த மாடல் வந்து கோடு வந்திருக்கிறதுனால கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல் கை நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுல் கை வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து இந்த கோடை சரி பண்ணி நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ நமக்கு மீதி இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் துணியை காமிக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி ஃபுல் கையாக வந்து மாற்றுறது, ஏன்னா அவங்க பொண்ணு வந்து ஃபுல் கை தான் போடுவாங்களாம். ஆஃப் கை வந்து போட மாட்டாங்களாம், அவங்களுக்கு பிடிக்காது. அதனால எனக்கு ஃபுல் கை தான் வேணும்னாங்க. ஆனால் நம்ம வந்து கோடையும் மாற்றக்கூடாது, நெட்டு கோடாக தான் போடணும். இப்போ பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு தான் இருக்குது துணி. இதை வந்து நம்ம ஒரு 11 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு வேணால் நம்ம உயரம் எடுக்கலாம். ஆனால் ஃபுல் உயரம் வரணும்னா என்ன பண்ணுறது, நமக்கு துணி இருக்குது ஆனால் வந்து பிட்டு பிட்டாக இருக்குது ஜாயிண்ட் வர்ற மாதிரி. இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயிண்ட்டே தெரியாமல் எப்படி மாடலாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நமக்கு அவசியம் நான் போட்டது. இப்போ அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி மாற்றினேன் எப்படி தைச்சேன்றதை நான் தெளிவாக போடுறேன். நன்றி.